நாக வழிபாட்டுக்காக கோவில்கள் பல இருந்தாலும் நாகரையே மூலவராக கொண்டு விளங்கும் நாகர்கோவில் நாகராஜா கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு நாகர் 5 தலையுடன் காட்சி தருகிறார். வெகு காலத்துக்கு முன்பு இக்கோயில் அமைந்துள்ள பகுதியானது புதர் மண்டி கிடந்துள்ளது. அப்போது தன் ஆடு மாடுகளின் உணவு தேவைக்காக ஒரு கிராமத்து பெண் புல்லறுத்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் புற்கள் அதிகம் இருந்த பகுதியில் வெட்டி கொண்டிருந்த போது அதில் மறைந்திருந்த நாகப்பாம்பு மீது வெட்டு விழுந்தது. சீறி பாய்ந்த ரத்தத்தை கண்டு பயந்த அப்பெண் கிராமத்து மக்களை அழைத்து அந்த இடத்தை பார்க்கும் போது 5 தலை நாக சிலை ஒன்று ரத்தம் வழிந்தோடிய நிலையில் இருந்தது. இதை கண்ட மக்கள் அச்சிலையை எடுத்து ஓலை குடிசை அமைத்து பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி தெய்வமாக வழிபட்டனர். அவ்வாறாக இக்கோயில் உருவானதாக சொல்லப்படுகிறது. கோயில் உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின் தொழுநோயால் வருந்திய களக்காடு மன்னர் இந்த கோயிலை பற்றி கேள்வியுற்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கு வந்து வழிபட வியத்தகு முறையில் அவரது நோய் பூரணமாக குணமடைந்தது. அன்று முதல் இந்த கோவிலின் புகழ் எல்லா இடங்களுக்கும் பரவியது. இக்கோயிலின் பூஜைகள் மற்றும் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் மலையாள தேசத்து நம்பூதிரிகளை மேற்கொள்கின்றனர். 1950 வரை இக்கோயில் முழுவதும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டாலும் இன்னும் இக்கோயிலில் கேரள முறைப்படியே தந்திரிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். கேரள மாநில பாம்பு மேற்கோட்டு இல்லம் என்ற குடும்பத்தினரே இங்கு பூஜைகள் செய்கிறார்கள். இக்கோயிலின் மூலவராக நாகராஜா சுவாமி இருந்தாலும் அனந்த கிருஷ்ணன் சன்னதிக்கு வெளியேதான் கோயிலின் கொடிமரம் உள்ளது. நாகராஜர் இங்கு உள்ளதால் இக்கோயிலில் கொடிமர உச்சியில் ஆமையின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மூலவரான நாகராஜாவின் கருவறையின் மேற்பகுதி ஓலை குடிசையால் பின்னப்பட்டிருக்கும். மூலவரின் கருவறைக்கு விமானம் கிடையாது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கோயில் நம்பூதிரிகள் இந்த ஓலை கொட்டகையை மாற்றி அமைத்துக் கொடுப்பர். இந்த கோயில் பூஜை காரியங்கள் குறித்து மேல்சாந்தி ஹரிஷ் நம்பூதிரி கூறுகையில், இந்த கோயிலில் எல்லா மாதமும் ஆயில்ய நாளன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும். இங்கு பெருமாளுக்கு தை மாதம் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. சிவனுக்காக திரு கார்த்திகை என்று சொக்கப்பனை ஏற்றும் திருவிழாவும் நடக்கும். துர்க்கையம்மன் முன் கேடு தொடங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடக்கும். பாலமுருகன் சன்னதியில் கந்த சஷ்டி விழாவும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கோயிலுக்கு வந்து நாகராஜரை வணங்குபவர்கள் நோய் நொடியிலிருந்து விலகி நலம் பெற்று வாழ்வார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் வந்து வணங்கி குழந்தை பேறு பெற்றுள்ளனர். தீராத நோய்களை தீர்க்கும் ஆலயமாக உள்ளதுடன் நாகதோஷங்களை ஒழிக்கும் ஆலயமாகவும் இது விளங்குகிறது. வெளி மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் என்றார். இந்த கோயிலில் மேல்சாந்தி நாராயணன் நம்பூதிரியும் பூஜைகளை மேற்கொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக பக்தர்கள் வந்து சென்றாலும் கூட ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் நாகராஜர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதி அதிகம் பேர் வருகிறார்கள். ஆவணி ஞாயிறு ஏன் சிறப்பு வழிபாடு? களக்காடு மன்னர் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துதான் நாகராஜரை வணங்கி சென்றதாக கூறுகிறார்கள். கேரள புத்தாண்டு ஆவணி மாதத்திலேதான் தொடங்குகிறது. அந்த அடிப்படையில் ஆவணி மாத ஞாயிறு நாகராஜர் வழிபாட்டிற்கு உகந்ததாக மாறியதாக கூறுகிறார்கள். நாகராஜர் ஆலயத்தில் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்படும் திருவிளக்கு அலங்காரம் கொங்கு நாட்டு விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. பூஜை விவரம்: ஆவணி ஞாயிற்றுக்கிழமையொட்டி இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. 3:30க்கு அபிஷேகம் நடக்கிறது. காலை 5 மணிக்கு தீபாராதனை நடக்கிறது. பின்னர் மாலையில் 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8:30 மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது. கோயிலில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நீதித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பில் அன்னதானம் நடக்கிறது. நிறம் மாறும் மண் பிரசாதம்: மூலவர் நாகராஜர் அமர்ந்துள்ள இடம் தண்ணீரில் தான் உள்ளது. தண்ணீரிலிருந்து எடுக்கப்படும் மண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த மண் 6 மாதம் கருப்பு நிறமாகவும் 6 மாதம் வெள்ளை நிறத்திலும் அமைந்திருக்கும்.